லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தூதருக்கு முன்பாக எப்பொழுது சந்தோஷம் உண்டாயிருக்குமா? மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துல நாம் உலகத்தினுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், இப்படி பல நன்மைகள் நமக்குள் பெருகினாலும் இவைகளெல்லாம் அது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவதில்லை. ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு கடனிலிருந்து விடுதலையாகி விட்டான் என்பது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவது இல்லை. அல்லது ஒரு தூக்கு தண்டனை கைதி அவன் விடுவிக்கப்பட்டான் என்பது பரலோகத்தை பெரிய சந்தோஷத்துக்குள் கொண்டு வருவது இல்லை. அல்லது நான் மிகப்பெரிய ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஆகிவிட்டோம் என்பது பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம் உண்டாகணும் அப்படின்னா ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. எப்படி இந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவது? பிதாவுக்கு முன்பாக சந்தோஷம், தேவதூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம், பரலோகம் மிகுந்த கலிகூறுதல் உண்டாகும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புறதுனால. எப்படி என்று சொன்னார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு ஒரு ஓமை கதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். இளைய குமாரன் தன்னுடைய இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எல்லாவற்றையும் அடித்து கொடுக்கிறான். அதற்கு பின்பு அவனுக்குள் புத்தி தெளிகிறது. அவன் புத்தி தெளிஞ்ச பின்னாடி தன் தகப்பனிடத்துல வரும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய தகப்பனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அவன் வரும்போதே அவனுக்கு எதிராக ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி பாதரட்சைகளை தொடுத்து கச்சைகளை கட்டி அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து அங்கே மிகுந்த ஒரு விருந்தை உண்டாக்கி தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலெல்லாம் சொன்னான், இவன் மறைத்தான், இப்பொழுது அவன் உயர்த்தான் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி சொன்னான், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்படிதான் பரலோகத்திலும் இருக்குமா? ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தூரம் போனவன், ஆண்டவருடைய பிள்ளையா கூட இருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போனவன், அவன் மறுபடியும் அவன் ஆண்டவரிடத்தில் திருப்பப்படும் பொழுது அந்த மனிதன் தேவ சமூகத்திற்கு நேராக அவன் திரும்பும் போது அங்கே பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளில கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக்க முடியாது செய்வாராக. ஆண்டவரை அறிந்தும் பின்வாங்கி போயிருக்கலாம். அதுபோல அறியாம இருக்கிறவங்களும் சரி, ஆண்டவரை அறிஞ்சு பின்வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டவரை இன்னும் அறியாமலும் இருக்கிறார்கள். ஆகவே அறிந்து பின்வாங்கின ஜனங்களும் ஆண்டவரிடத்துல வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அறியாமலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து
அவர்களும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. நாளிலும் கூட நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு பின்வாங்கி போயிருப்போமானால் மறுபடியும் தேவ அன்புக்கு திரும்புவோம், தேவனிடத்திற்கு திரும்புவோம். தேவன் நிச்சயமாகவே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அண்டையில இருக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம். அவர்களுக்கும் நாம் ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லுவோம். அவர் மூலமாக உண்டாகிற பாவ மன்னிப்பை குறித்து சொல்லுவோம். அவர்களால் வருகிற நித்திய ஜீவனை குறித்து சொல்லுவோம். அவர்களும் மனம் திரும்பும் பொழுது, அவர்களும் ரட்சிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். பரலோகமே சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் தான். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் தான். இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் ஒரு மனிதனுக்கு பெறுகிறதுனால அல்ல. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவன் தேவனிடத்திலே சேரும் பொழுது, அல்லது பின்வாங்கி போனவன் மறுபடியுமாக தேவனிடையிலே திரும்பி வருவது, இது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பின்வாங்குதல் இருந்திருக்குமா? இன்றைக்கும் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னிடத்துல திரும்புவான்? அவன் என்னிடத்துல திரும்ப மாட்டானா? என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்னிடத்துல திரும்ப மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதை போல நம்மையே ஆண்டவர் சார்ந்திருக்கிறார். ஆண்டவர் எதற்கு பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும் என்று நாம் அறிவிப்பதன் மூலம் அவர்கள் கேள்விப்படுகிறதுனாலே ரட்சிக்கப்படுவார்களே. ஒரு பாதாளத்துக்குள் போகக்கூடிய ஒரு மனிதனை தூக்கிவிட்டது போல இருக்குமே. உளையான சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் தூக்கி விடும் பொழுது பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்குமே. ஆகவே நாமும் ஆண்டவரிடத்தில் பின்வாங்கி போன ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். நம் மண்டையிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் பின்வாங்கி போனவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு மறுபடியும் தேவ அன்பை சொல்லி அவர்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி விடுவோம். அவர்களும் தேவண்டையிலே சேர பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும்.